வணக்கம். இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை, காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. தென் தமிழக பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த மழையை பொறுத்தவரை வருகின்ற 7ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் ஒரு மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு. இனி பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த மழையானது பெய்யக்கூடும். ஆகவே தொடர் மழையானது தமிழகத்தில் எதிர்பாருங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 8ஆம் மணத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த மணத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவிற்கக்கூடும். அடுத்த 40 நிமிடத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவிற்கக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு மயிலாடுதுறை மாவட்டம் 22 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் 18 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை, கொள்ளிடம் 16 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கடலூர் மாவட்டம் 15 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் தலா 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, செங்கல்பட்டு, சிவகங்கை மாவட்டத்தில் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கன்னியாகுமரி, செங்கல்பட்டு, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதேபோல கோவை, தேனி, விழுப்புரம் மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நாமக்கல், சேந்தமங்கலம், திருவண்ணாமலை, திருச்சி, முசிறி, திருவள்ளூர், மதுரை, பெரம்பலூர், திருவள்ளூர், சென்னை மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்ற திருப்பத்தை ஷேர் செய்யுங்கள்.